சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். பாருங்கள், கேப்டன் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. பையன் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. கேப்டன் ஈக்குவல் செம்மையாக இருக்குது. படம் கதை எப்படி இருக்கு? யானை கூடலாம் நடிச்சிருக்காரு. கதை செம்ம கதை, இதில் எந்த ஒரு கதையும் இல்லைண்ணா, செம்மையாக பாட்டு இருக்குது. எப்படி அந்த பொட்டு வச்ச தங்க கூட அந்த ஃபைட் சீன் அதுக்காக படம் ஓடு தலைவா. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நடிப்பு சூப்பராக இருக்குது. நம்ம தலைவரோட ஃபைட்டை பார்த்தது அது நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அவர் கேப்டனோட பார்த்தது கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது. விஜயகாந்த் சார் மாதிரியே நடிக்கிறாரா? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. வருவார், நல்ல ஒரு இதில் வருவார், சூப்பராக வருவார். ஃபைட்டு தான் அது, தலைவர் ஃபைட்டு பார்த்த மாதிரியே இருக்குது. கேப்டன்னாவே ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டு இவர் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வருது. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். கதை ஆமாம்மா, அது வந்து கதை என்னென்னா, யானையை தேடி போகிறாங்க. அங்கே வந்து இந்த நரபலி கொடுக்குறாங்க இல்லைங்களா, மூட நம்பிக்கையை வந்து இது பண்ணி பண்ணுற மாதிரி. அது நல்லா இருக்குது, சூப்பராக, போரில் அடிக்கலைங்க, படம் செம்மையாக இருக்குது. ஐயோ, மனசு அப்படியே தொடுது. சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சார் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, படம் அருமையாக இருக்குது, ஃபைட்டு செம்மையாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. அதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்காக வந்து அவர் இவ்வளோ தூரம் வந்து அதை மீட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து யாருக்கும் அழுகுறாங்க. ஆனால் வாயில்லா ஜீவனுக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு 1000 கிலோமீட்டர் கடந்து போய் அதை மீட்டு எடுத்துகிட்டு போகிறங்கிறது அதுதான் கதை. அருமையாக இருக்குது. கஸ்தூரி ராஜா நல்லா பண்ணியிருக்காரு. நிறையா இவர் தலைவர் கேப்டனே நடிச்சிருக்காரு. ஆமாம், பொட்டு வச்சாங்கன்னா தேட்டரே அதிருது. அது போட்டோன்னே வேறு லெவலாக இருக்குது. உண்மையாக புளிக்க பிறந்தது பூனை ஆகாதுங்கிற மாதிரி அடித்து தூள் பண்ணுறாரு. உண்மையிலேயே பாகுபலிக்கு முன்னாடி இந்த படம் வச்சுன்னா மௌலி வந்து இவரை தூக்கியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஜகஜாண்டியாக இருக்கார். அடிச்சு அவர் எப்படி வந்து கேப்டன் கால் ஃபைட்டு பண்ணுறாரோ இவரும் கால் ஃபைட்டு தான். அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வெறி வருது. அந்தமாரி இன்னும் நல்லா ஒரு பெரிய டைரக்டரே நல்லா ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தில் வந்து பாகுபலி மாரி காட்டலாம். அந்த மாரி இருக்குது உடம்பு. அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்குது. 2 சாங்கு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லபடியாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான ஒரு எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆனால் இவருக்கு ஒரு ஹீரோயினி எதுவுமே இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரொமான்ஸ் காட்டல. படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. இது 3வது படம் இருக்குது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல பார்க்க கதை நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஆபாசம்லாம் இல்லை, வன்முறைலாம் இல்லை, நல்லா இருக்கு. யானை தேடி போகிறாங்க. ஒரு அந்த பலி கொடுப்பாங்கல்ல, அந்த கும்பலை யானை கடத்தி வச்சிருக்கு, அதை காப்பாற்றி கூட்டி வர்றாரு. நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படம் இது நல்ல படம் தான். விஜயகாந்தை பார்த்த மாதிரியே இருக்குது எங்களுக்கு. ஒரு ஆக்ஷன் சீன்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, பேக் ஐட்டு மட்டும் அவருக்கு வரல. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் அவருக்கு வருது. பேக்கு ஸ்வீட் அடிக்கிற மாதிரிலாம் அவருக்கு வரல. எங்கள் தலைவர் இருந்த மாதிரி வரல. அது நல்லா இருந்துச்சு. பட் வந்து இது ஒன்று நல்லா இருந்துச்சு. எங்கள் தலைவரை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னும் பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக இருக்குது. அப்புறம் தேங்க்யூ. ஃபைட் சீன்லாம் விஜய் சார் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். அது அந்த எதிர்பார்த்தை பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். அவர் எப்போயுமே தனி வேறு லெவல் தான். நல்லா படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், விஜயகாந்த் சார் பார்த்து ஃபைட் மாதிரியே இருக்குது. ஃபைட்லாம் ரொம்ப மிக அருமை. எப்படி பண்ணியிருக்காரு? சமூகம் பண்ணி ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கிறார் படம். அது பார்த்தா படம் கும்பிக்கு போட மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபைட் சீனுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. போர் அடிக்காமல் போகுது,
நல்ல விருப்பம் அருமையாக இருக்குது. நல்ல கதையா நான் ஹீரோயின்ல எப்படி பண்ணிருக்காங்க? நல்லதாக இருக்குது. நல்லா இருக்கிறனால தானே பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. விஜயகாந்த் வராரு. ஆமாம், படம் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. வராரு. ரமணா படத்தில் வர மாதிரியே நல்ல ஒரே சீன் தான். அந்த பாட்டு பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டு ஃபைட் சீன் இல்லை, ஃபைட் சீன் தான் அது வருது. அது நல்லா இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா கதை இருக்கு. எப்படி அந்த யானை கூடலாம் நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குண்ணா. போய் பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. எப்படி பண்ணிருக்காரு ஹீரோ? நல்லா பண்ணியிருக்காரு சார். பார்க்கும்போது எப்படி இருக்கு? யாரை பார்க்குறோம்? நம்ம கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது சார். ரொம்ப ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி? நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாரோட அந்த சாங் வரும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்குது சார். கண்டிப்பாக நல்லா இருக்கு. போரெல்லாம் இல்லை சார். நல்லா இருக்கு. கண்டிப்பாக அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் போகுது. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். போடுமா படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? நல்லா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு யாரை ஞாபகம் வருது? விஜயகாந்த் சார் ஆக்டிங் நல்லா அவர் பார்த்தா மாதிரி இருக்கு. போரடினா போதா சாங்லாம் இருக்கு. சாங்லாம் கரெக்டாக